மாப்பிள்ள அழகா இருக்கார்ல ஐயா. பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? Grandpa, does he mean the dowry? பாப்பா என்ன சொல்லுது? சின்ன பாப்பா வரதட்சணையான்னு கேக்குது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேம்மா. நீங்க வரதட்சணை வேணான்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத வச்சுதான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம். பரம்பரையா இந்த குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டிட்டு இருக்க அந்த விலை மதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலைய ஏன் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன். தோட்டம் துறவு சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம். அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே அது எங்களுக்கு கௌரவம். அப்ப தட்டை மாத்திக்கலாங்களா? மாத்திக்கலாம். அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிருங்க. நம்ம பையனுக்கு வர 25ஆம் தேதி விசா முடிய போகுது. 23ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணம். 23ஆம் தேதியா? ஏ அந்த தேதியில உங்களுக்கு ஏதாவது? ஒண்ணு இல்ல வச்சுக்குவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் லண்டன் புறப்படுறோம். உனக்கு பாஸ்போர்ட் விசா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். சைன் பண்ணி அனுப்பு. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? எஸ். யார் இவன்? சர்வெண்ட். என் பேத்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமாலை எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை அவ கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வைரமாலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன். ரத்னவேலு, நீங்க சொல்றது நியாயம்தான். கௌரவ பிரச்சனை தான். விலை மதிக்க முடியாத நகையாச்சேன்னு நானும் கணக்கு பார்க்காம காசு கொடுத்துட்டேன். இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத. இப்படி சொன்னா எப்படி ராமசாமி? சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம். உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகளை ஆயிட்டான்னு வச்சுங்க. நீங்க கடனும் அடைக்க வேணாம், கௌரவத்தையும் இழக்க வேணாம். இந்த பார் ராமசாமி, இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம். ஆனா தோள் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயா. தராதரம் தெரியாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்ட பாரு, அது என் தப்புதான். டேய், நான் வாழ்ந்து கெட்டவன் இல்லடா, கொடுத்து வாழ்ந்தவன். நகை எடுத்து வை, பணத்தோட வர்றேன். $200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த ₹1 அவங்ககிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏன் கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓ முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எதிர்றா. டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. பேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடையா? கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. $200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த ₹1 வாங்காம போட மாட்டேன். என்ன? ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே, மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும்.
தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏங்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐயா, கேட்காதடா.